everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இது வந்து ஒரு plant sale வீடியோ தான். நான் கழிஞ்ச வருஷம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப லென்த்தி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதை நான் மூணாக பிரித்து போடுறேன். பிளான்ட்ஸ் பார்த்தோன்னா மோஸ்ட்லி ஆராய்ட்ஸ், ஃப்ளவர் பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. இது எல்லாமே வந்து என்னோடய கார்டனில் உள்ள பிளான்ட்ஸ் நான் ப்ராப்பகேட் பண்ணி இல்லை கட்டிங்ஸ் எடுத்து அந்த மாதிரி ப்ராப்பகேட் பண்ண பிளான்ட்ஸ் தான். எல்லாமே நல்ல ரூட் ஆகி செட்டில் ஆன பிளான்ட்ஸ். அண்ட் பிளான்ட்ஸ் எப்படி ஷிப் பண்ணுவோம், கொரியர் சார்ஜஸ், அது நீங்கள் எப்படி கேர் பண்ணோம், அந்த விஷயங்கள்லாம் நான் பழைய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். பிகினிங்லேயே இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணுங்கள். வேறு டவுட்ஸ் இருக்குன்னா டூ வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீன்லாம் காமிச்சேன். இது ஒவ்வொரு பிளான்ட்டும் அதோட பிக்சர், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது. ஆர்டர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. சில பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி காஸ்ட்டில் உள்ளது. அப்போது இப்போ ஒரு 150க்குள்ள பிளான்ஸ் மட்டும் வந்து ஷிப் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வேறு ஏதாவது பிளான்ட்டு கம்பைன் பண்ணி ஒரு மினிமம் பர்ச்சேஸ் வந்து ஒரு 400 ருபீஸ் அந்த ரேஞ்சில், ஒரு 375 to 400, 450 அந்த மாதிரி நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா பேக் பண்ணி அனுப்புறதுக்கு இட் வில் பி ஈஸியர். ஏன்னா we spend a lot of time and effort into packing also. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் மோஸ்ட்லி சிங்கோனியம்ஸ் தான் காமிக்கிறேன். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத லெட்ஸ் கோ அண்ட் see. இப்போ நம்ம பார்க்குறது வந்து சிங்கோனியம் வெண்டிலாண்டி அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சிங்கோனியம், ரொம்ப பழைய வெரைட்டி. டார்க் க்ரீன் லீவ்ஸ். நம்ம நார்மல் க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பிளாக்கும் க்ரீனும் சேர்ந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ஷேட். நல்ல வெளிச்சம் இருக்கிறப்ப இந்த கலர் நமக்கு பார்க்க முடியும். இது இந்த மாதிரி புஷ்ஷாகவும் நம்ம வளர்க்கலாம், மாஸ் போலில் செட் பண்ணி கூட வளர்க்கலாம். இதில் ஒரு 3 பிளான்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு சிங்கோனியம். நோ ஃபஸ், அந்த ஃபஸி பிளான்ட் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் வளர்க்குறதுக்கு. ஸோ இது அப்படி இல்லை, இட்ஸ் சூட்டபிள் ஃபார் பிகினர்ஸ் ஆல்சோ. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சிங்கோனியம். நெக்ஸ்ட் பிளான்ட் வந்து சிங்கோனியம் லேலா. இதோட லீவ்ஸ் வந்து நேரோவாக இருக்கும். டிப்பிக்கல் சிங்கோனியம் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் பெருசாக இல்லாமல் ஆரோ மாதிரி நீளமாக எலாங்கேட்டடாக தின் லீவ்ஸாக இருக்கும். அண்ட் இதோட வெயின் வந்து ஒரு வயலட் டீப் பர்பிள் கலரில் இருக்கும். இது நம்ம வந்து ரொம்ப டாலாக வளராது. ஐடியலி புஷ்ஷாக வளர்க்குற மாதிரி ஒரு வெரைட்டி. இதுலேயும் ஒரு ஃபியூ பிளான்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்த பிளான்ட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டி. இது சாக்லேட் சிங்கோனியம்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஆக்சுவலி எரித்ரோஃபைலம் இதோட பேர். லீவ்ஸ் வந்து ரொம்பவே வித்தியாசமாக ஒரு யுனிக் ஷேட். ஃபர்ஸ்ட் வெண்டிலாண்டி பார்த்தோம்ல, அது ஒரு கலராக இருந்துச்சு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான கலர். இட்ஸ் மோர் லைக் பிளாக். அந்த லீஃபோட அடிபாகம் வந்து ஒரு காப்பர் ரெட் மாதிரி ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்கும். ரொம்பவே யூனிக்கான கலர் காம்பினேஷன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீஃப். ஹேங்கிங் பாஸ்கெட்டில் தொங்க போட்டு வளர்ப்போம்ல, அப்போ வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் நானும் அந்த மாதிரி தான் வளர்த்துட்ருக்கேன். நீங்கள் இது மாஸ் போலில் செட் பண்ணி கூட வளர்க்கலாம். ஸோ இட்ஸ் சூட்டபிள் either way. இட்ஸ் இதில் 2 பிளான்ட் தான் இருக்குது. இட்ஸ் அ யூனிக் வெரைட்டி ஆஃப் சிங்கோனியம். அடுத்த சிங்கோனியம் வந்து ஒரு ரேர் வெரைட்டி. இது ஃப்ரெக்கிள்ஸ் இல்லை க்ரீன் ஸ்ப்ளாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன லீஃபாக இருக்கும். ரொம்ப ஒரு ஒயிட்டிஷ் மாதிரி ஒரு ஷேடில் உள்ள லீஃபில் டார்க் க்ரீன் ஸ்பாட்ஸ், குட்டி குட்டி ஸ்பாட்ஸாக இருக்கும். இதையும் நம்ம புஷ் மாதிரி வளர்க்கலாம், இல்லை மாஸ் போலில் செட் பண்ணி கூட வளர்க்கலாம். இதில் நீங்கள் பார்க்குற லீஃப் எல்லாம் வந்து கேர்லியாக இருக்கிறது வந்து மெச்சூர்ட் லீஃப். ஏன்னா அது மாஸ் போலில் செட் பண்ணி வளர்க்கும்போது அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் நமக்கு பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டிங்லேருந்து எடுத்து வளர்த்த பிளான்ட் அப்படின்னால நமக்கு 2 காம்பினேஷன் ஆஃப் லீவ்ஸ் பார்க்க முடியுது. இதில் வந்து மல்டிபிள் நோட்ஸ், இதில் ஒரு 2-3 பிளான்ட் சேர்ந்து ஒரு பாட்டில் இருக்குது. இது மொத்தமாக தான் அப்படியே சேலுக்கு போட்டிருக்கோம். ஸோ இட் இஸ் 1 பிளான்ட். இது மட்டும்தான் இருக்குது. அடுத்த சிங்கோனியம் வந்து ஃப்ராஸ்டட் ஹார்ட். அந்த கிளிப்ஸில் காமிக்கிற நிறைய சிங்கோனியம்ஸ் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆகவும் ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய பிளான்ஸாக இருந்துச்சு. இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு காமன் ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஸ்டில் அ பாப்புலர் பிளான்ட். ஹார்ட் ஷேப் லீஃப் வந்து ஒரு ஐஸ் மாதிரி அங்கங்கே ஒயிட் மாதிரி ஸ்ப்ரெட்டாக இருக்கும்.
பியூர் க்ரீன் கிடையாது. இதே மாதிரி இன்னொரு சிங்கோனியம் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இதில் ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது இப்போது, நிறைய பிளான்ட் சேல் ஆகிடுச்சுது. ஸோ தட் இஸ் ஃப்ராஸ்டட் ஹார்ட். அடுத்தது கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கிற இன்னொரு வெரைட்டி காமிக்கிறேன், பிளெயின் க்ரீன் விச் இஸ் கால்டு சியா பென்ஸ். இதுதான் சிங்கோனியம் சியா பென்ஸ். பிளெயின் க்ரீனாக இருக்கும். ஃப்ராஸ்டட் ஹார்ட் வந்து இதே பேட்டர்ன் லீஃப், ஆனால் அதோட டெக்ஸ்சர் கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது பிளெயின் க்ரீனாக இருந்தாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். இதை நம்ம மாஸ் போல் இல்லை ஏதாவது பைப்பில் ட்ரீயில் எதுலையாவது நம்ம இதை கிளைம் பண்ண விட்டோன்னா இந்த லீஃப் வந்து இன்னும் பெருசாகும். இட் வில் லுக் வெரி ப்ரிட்டி. இதோட யங் லீஃப் வந்து லைட் க்ரீன் அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். அண்ட் as on the plant ages டார்க் ஷேடில் இருக்கும் அதோட லீஃப். இதில் ஒரு 3 பிளான்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் சிங்கோனியம் வந்து மரியா அலூஷன். இதுவும் ஒரு டார்க் ஷேட் லீவ்ஸ். இதில் ரெட், பிங்க், அந்த ரெட்டுன்னா அந்த டார்க் ரெட், அந்த மாதிரி ஒரு மெரூன், அந்த மாதிரி ஒரு மிக்ஸாக சேர்ந்து வரும் இதோட லீஃப். இதோட கரெக்ட் நல்ல லைட்டில் நம்ம வச்சு வளர்த்தோம் அப்படின்னா தான் இந்த கலர்ஸ் நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா இது பிளெயின் க்ரீன் மாதிரி இருக்கும். இதுதான் அதோட என்ன சொல்கிறது, தனித்தன்மை அப்படின்னு சொல்லலாம், அந்த கலர் காம்பினேஷன். ஸோ இதில் ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது. இட்ஸ் அ வெரி பிக் புஷி பிளான்ட். அடுத்த சிங்கோனியம் வந்து ஆரிட்டம் பன்னி இயர்ஸ். இந்த ராபிட் காது இருக்கிற மாதிரி 2 முயல் காது அந்த ஷேப்பில் இருக்கும். பிளெயின் க்ரீனாக இருக்கும். ஆனால் இதோட அந்த லீஃப் பேட்டர்ன் தான் இதோட யூனிக்னஸ். இதில் ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது, கொஞ்சம் பெரிய பிளான்ட். நெக்ஸ்ட் பிளான்ட் வந்து போல்டு ஆலூஷன். இந்த ஆலூஷன் வெரைட்டிலே நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து போல்ட் பேல் க்ரீன் லீஃபில் வந்து பர்பிள் வைன் ரொம்பவே கிளியராக நமக்கு பார்க்க முடியும். மெச்சூர் ஆகும்போது லீஃப் பேட்டர்ன் கொஞ்சம் மாறும். வென் இட் இஸ் க்ரோயிங் நல்ல ஒரு ஒயிட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்க லீஃபில் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பர்பிள் வெயின்ஸ் இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். இதுவும் புஷி பிளான்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெரிகேட்டட் ஆல்போ. ஆரியா இல்லை, ஆரியா வந்து கோல்டன் வெரிகேஷன் வரக்கூடியது. அது இன்ஸ்டாகிராமில் எல்லாம் சேல் ஆகிடுச்சுது. இதுவும் ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது. இது ஒயிட் வேரிகேஷன் உள்ள பிளான்ட். மல்டிபிள் நோட்ஸ் வச்சு கட்டிங்ஸ் வச்சு ப்ராபகேட் பண்ணது. ரொம்ப க்ரௌடடாக புஷ்ஷியாக இருக்குது. இதை நீங்கள் இந்த மாதிரி கூட வளர்க்கலாம், இல்லை மாஸ் போல் செட் பண்ணி கூட வளர்த்துக்கலாம். இன்னும் 2 சிங்கோனியம்ஸ் வெரைட்டி தான் இருக்குது. செகண்ட் லாஸ்ட் வந்து 3 கிங்ஸ். இது ஒரு பேல் க்ரீன், லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் காம்பினேஷன். அது ஒரு டைப் ஆஃப் வேரிகேஷன் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி வளரக்கூடிய ஒரு வெரைட்டி. நம்ம நிறைய லீஃப் பேட்டர்ன் கலர்ஸ் பார்த்துருக்கோம், க்ரீன்லேயும் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஒயிட் அண்ட் க்ரீன். நிறைய வளர்ந்துருக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இந்த வேரிகேஷன் உள்ள பிளான்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நிறைய இன்டைரக்ட் லைட் தேவைப்படும். அப்போ தான் அதோட கலர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக பார்க்க முடியும். இன்றைக்குள்ள சிங்கோனியம் சேல் வீடியோவோட கடைசி பிளான்ட் வந்து பிங்க் ஸ்பாட். லைட் பிங்க் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய லீஃபில் அதை விட டார்க்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட் இருக்கும். பிங்க் கலரில் ஸ்பாட்ஸ் வரும், அதனால தான் பிங்க் ஸ்பாட். இதில் நான் காமிச்சிருக்கிற நிறைய சிங்கோனியம்ஸ் வந்து மல்டிபிள் நோட்ஸ் வச்சு ப்ராபகேட் பண்ணது. எல்லாமே நம்ம கண்டெய்னரில் க்ரௌடடாக ஒரு புஷ் மாதிரி வளர்க்கலாம். இப்போது கூட நீங்கள் பார்க்குறீங்களா, இது எதுவுமே கிளைம்பிங் மாதிரி இல்லை. ஆனால் நம்ம மாஸ் போல் சப்போர்ட் கொடுத்து செட் பண்ணோன்னா அதிலே அப்படியே கிளைம் பண்ணி மேலே ஏறிடும். லீஃப் எல்லாம் ரொம்ப பெருசாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அராய்ட்ஸ் அண்ட் சிங்கோனியம் ஆஸ் வெல். ஸோ தட் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஏதாவது பிளான்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை பிளான்ட் நேமோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் வி கேன் கனெக்ட் தட் வே. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிளான்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பார்ட் 2 சேல் வீடியோ பாருங்கள். And enjoy. Have a good day. Bye-bye.